டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வீடியோவை பார்த்த ஒன்று தெரியும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு. ஆமாங்க, தீபாவளி வேறு வந்துருச்சு. இந்த தீபாவளினாலே நம்ம மெயினாக வந்து பட்டாசு, அப்புறம் ஸ்வீட்டு, பலகாரம், புது ட்ரெஸ்ஸு, இதுதான் வந்து மெயினாக வந்து நமக்கு வந்து ஞாபகத்தில் வரும். இப்போ நம்ம வந்து வீட்டிலே வந்து செய்யக்கூடிய ஸ்வீட்டெல்லாம் பார்க்க போகிறோம். சிம்பிளான ஸ்வீட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து குலோப் ஜாமுன். குலோப் ஜாமுன் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம பண்ணுறது. என்ன பண்ணுறோன்னா, மாவு வாங்குகிறோம், கொஞ்சமாக பால் விட்டு பிசைஞ்சு, இதனுடைய டீட்டெயிலான வீடியோலாம் வந்து நான் ஏற்கனவே வந்து சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். அந்த மெஷர்மெண்ட்டு எவ்வளோ சேர்க்கணும், எப்படி செய்யணுங்கிறதெல்லாம். இந்த குலோப் ஜாமுன் வந்து ரொம்பவே ஈஸியாக செய்திடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் இது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டாலே போதும், நமக்கு வந்து நல்லா பெரிய பெரிய உருண்டையாக கிடைக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் அது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கிறதுனால 1-2 தான் சாப்பிடுவாங்க, அதிகம் வந்து சாப்பிட முடியாது. அதனால் இது வந்து நம்ம கட்டாயம் வந்து தீபாவளி ஸ்வீட்டுக்கு பண்ணலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். என்ன தீபாவளிக்கு ஸ்வீட்டெல்லாம் கடையிலே வாங்கிக்கலாம், இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு செய்யணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கு தேவையானதை நம்மளே பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நம்ம இப்படிலாம் நம்ம வந்து செய்து பழகினாதான் நமக்கு பின்னாடி வர நம்ம பிள்ளைங்களும் வந்து இதெல்லாம் வந்து அவங்களா செய்வாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு 1/2 hour இருந்தால் போதுங்க. 1/2 hourல் நம்ம வீட்டிலே வந்து நல்லா டேஸ்ட்டான குலோப் ஜாமுன் செஞ்சிடலாம். 1/2 hour தான் ஆகும் டைம், அவ்வளோதான். செஞ்சு முடிச்சு நம்ம பாகில் ஊற வச்சிட்டோம்னா அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா ஊறி நல்லாயிருக்கும். நம்ம தீபாவளிக்கு நம்மளே ஸ்வீட்டு பலகாரம்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு நாள் ஒதுக்குனா போதும், நம்ம விதவிதமாக ஸ்வீட்டு பலகாரம்லாம் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் கொடுக்குற அளவுக்கு நிறையா பண்ணலாம். நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் நம்ம அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து நிறைவாக இருக்காது. இது வந்து நம்மளே ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், நம்ம நிறைவாகவும் இருக்கும். இதில் வந்து நான் வந்து ஒரு சில இது தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய ஈஸியான ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது. பால்கோவா, அப்புறம் ரவா லட்டு, அதுக்கப்புறம் ரசகுல்லாலாம் ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இப்போ நம்ம குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லட்டு. லட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெய்யெல்லாம் நான் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் தான் எடுத்து வைப்பேன். வீட்டில் பால் எப்போவுமே இருக்கும். அந்த பாலில் வந்து நம்ம காய வச்சதுக்கப்புறம் படியக்கூடிய ஆடையை மட்டும் வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா அதுவே போதும். நமக்கு தேவையான நெய் அதிலே இருந்து கிடச்சிக்கும். நம்ம எவ்வளோ பால் வாங்கினாலும் சரி, ஒரு 200 ml பால் இருந்தால் கூட போதும். அதிலிருந்து நம்ம எடுத்து வச்சோம்னா நம்ம தேவைக்கான நெய்யை நம்மளே எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் சுத்தமாக நம்மளே காய்ச்சி எடுக்கும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம இதில் வந்து எல்லாமே சேர்த்துக்கலாங்க. முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, என்னென்ன ஹெல்த்தியானதோ இதெல்லாமே வந்து நம்ம நெய்யில் பொரித்து போட்டு லட்டு பிடிச்சி நம்ம ஸ்பெஷல் லட்டாக வந்து சாப்பிட்றோம். ரொம்ப நல்லாயிருக்கும். சரியான பதத்தில் வந்துருச்சு. எவ்வளோ நெய் இருக்குது பாருங்கள். நெய் நல்லா, இது ஃபுல்லாகவே நெய் தான், எண்ணெய்லாம் டால்டாலாம் சேர்க்கலை, நெய் தான்.
ஏன்னா கொஞ்சம் ஆற ஆற வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வரன்னு வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஆறிடுச்சுன்னா வந்து நமக்கு வந்து நல்லா வந்து லட்டு வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு லட்டு பிடிக்கணும், அதுவும் ஒன்று. நம்ம தேவையான சைஸில் பிடிச்சிக்கலாம். பிள்ளைங்க இருக்காங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சாலே போதுமானது, ஏன்னா அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போ பாருங்கள், கடைசி ஆக ஆக நமக்கு வந்து லட்டு வந்து நல்லா கரெக்டான இதில் வந்துடுச்சு. 2 பேர் பிடிச்சி வச்சோம்னா தான் நமக்கு வந்து டக்குன்னு அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி பிடிச்சிடணும். சூடு ஆறிடுச்சுன்னா நமக்கு உதிர்ந்து வரும் லட்டு. அடுத்தது வந்து நம்ம அதிரசம். அதிரசம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பலகாரம். அரிசி வந்து இது ரெசிபி போட்டிருக்கேன் நான், டீட்டெயில் வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. என்ன அளவு, என்ன பதம் எல்லாமே வந்து இருக்குது, வீடியோவாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது பாகு. இந்த பாகில் நம்ம வந்து அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை போட்டு நல்லா கிளறி சரியான பதத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிடணும். இது ஒரு நாள் அப்புறம்தான் வந்து நாங்கள் வந்து சுடுவோம், ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து சுட்டோம்னா அதிரசம் ரொம்ப நல்லா வரும், நல்லாயிருக்கும். எதுவுமே நம்ம வந்து பிறக்கும்போதே எல்லாம் கற்றுக்கிட்டு பிறக்கிறது கிடையாது. எல்லாம் நம்ம வந்து நம்ம அம்மா, பாட்டி, அத்தை இவங்கெல்லாம் செய்கிறத பார்த்து நம்மளும் வந்து அதை ட்ரை பண்ணும்போது தான் நமக்கும் வந்து அந்த பக்குவம் வரும். இப்போ அதிரசமும் ரெடி. அடுத்தது வந்து நம்ம ஜிலேபி பண்ண போகிறோம். இந்த ஜிலேபி வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம், ஆனால் இதையும் வந்து நம்ம செய்து பார்க்கலாம். அதுக்காக இது வந்து ஜிலேபி பருப்பு, சாதாரண உளுந்த பருப்பு கிடையாது, ஜிலேபி பருப்புனே விற்கும். அந்த ஜிலேபி பருப்பு அதோட கொஞ்சம் வந்து நம்ம அரிசி, புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறோம். இது ரெண்டுமே நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடணும். நல்லா ஊறட்டும். இப்போ இதை ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை தான் வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஜிலேபி வந்து நான் ஏற்கனவே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கோம்ல உளுந்த மாவு, அந்த உளுந்த மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். உளுந்த மாவுலேயே நமக்கு வந்து நல்லா எனக்கு அந்த இதெல்லாம் வந்துச்சு, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக வந்தது. அதனால் வந்து நான் ப்ராப்பராக பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஜிலேபி பருப்பு வாங்கி நான் இந்த டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து பாகை வந்து வச்சுட்டோம். பாகுக்கு வந்து நம்ம 2 பங்கு சர்க்கரைனா 1 பங்கு வந்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். இது வந்து ஜிலேபி வந்து ஃபுட் கலர் வந்து நம்ம தண்ணி விட்டு கொஞ்சமாக வந்து கலந்துட்டு இதை மாவோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்.
இப்போ நம்ம இது பிழியறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு நம்ம ஆயில் கவர் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு கோனியூசியோ இல்லை வந்து பலகாரம் திருப்போம் இல்லைங்களா, அந்த திருப்பிலையோ எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டோம்னா நம்ம கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் ஓட்டை வந்துடும். இதை நல்லா இந்த கவரை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து ஜிலேபி வந்து புழிஞ்சு விடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஜிலேபி வந்து கரெக்டாக புளிய வரும். அதிகமாக இருந்துச்சுன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் மிதமான சூட்டில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு புளிஞ்சு விட்டோம்னா நமக்கு வந்து நல்லா வந்து ஜிலேபி புளியறதுக்கு வரும். இந்த பாகு ஒரு கம்பி பதம் வந்தவுடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும். ஏன்னா ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பாகில் சால்ட்டு சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து நல்லா ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுப்போம். இப்போ நம்ம இந்த ஜிலேபியை வந்து நம்ம எடுத்து டைரெக்டாக வந்து பாகில் தான் போடணும். பாகில் போட்டு நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அமுக்கி விடும்போது நல்லா ஊறும். திருப்பி 2-3 டைம் இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு நம்ம விட்டுடலாம். அப்படியே ஜிலேபி பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து 2 ரவுண்டு நான் சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்து சுற்றி விட்டேன். ஒரு சில ஜிலேபிலாம் வந்து நமக்கு வந்து கரெக்டான சேஃப் வந்தது. ஒரு சில இது வந்து சேஃப் கரெக்டாக வரலனாலும் ஒன்றும் கவலை இல்லை. நம்ம வீட்டுக்கு நமக்காக செய்கிறோம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டான சேஃப் வந்ததை நம்ம வந்து யாருக்கா கொடுக்கணுன்னா அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து நம்மளை கிண்டல் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக அப்படி ஒரு பிளானில் தான் நான் வந்து ஜிலேபி பண்ணணுன்னே முடிவு பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லா வந்துருந்ததுங்க. அடுத்தது வந்து நம்ம எடுத்து ஊற விடும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஊறினது பாருங்கள் அந்தளவுக்கு கலர் வித்தியாசம் இருக்குதுன்னு. நல்லா பாகில் ஊறினது நமக்கு நல்லாவே வந்து டார்க் ஆகிருக்கு. இந்த மாதிரி நகர்த்தி விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து இருக்கிறத வந்து போட்டு எடுக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சுன்னா அதை நம்ம தனியாகவே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்தடுத்த இதை வந்து போட்டு ஊற விட்டு நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். ஆனால் பாகில் போட்டதுக்கப்புறம் கரண்டியால் இப்படி ஒரு அமுக்கி விடணும். இதெல்லாம் நல்லாவே ஊறிடுச்சு. பாகு கொஞ்சம் நல்லா ஆற நமக்கு வந்து திக்காகும்போது ரொம்ப அந்த சக்கரை மாதிரி வரும்போது பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து ஜூஸியாக இருக்குது. பாகு நல்லா திக்காகிட்டே இருக்குன்னா ரொம்ப சர்க்கரையாக மறுபடியும் மாறுது அப்படின்னா நம்ம வந்து இது போடுறத நிறுத்திட்டு கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி காய வச்சு ஊற்றிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டு எடுக்கணும். நான் ஒரு 1/2 கிலோ மாவு தான் இருக்கும் போட்டேன். எவ்வளோ ஜிலேபி வந்துருக்கு பாருங்கள். தெளிஞ்சால் வந்து பாகு சொட்டும், அந்தளவுக்கு வந்து நல்லாவே வந்து ஊறி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஜிலேபியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஜிலேபியா ஜாங்கிரியாங்கிற டவுட் எனக்கும் இருக்குது. அது தெரியல. நானும் வந்து இதுக்கு வந்து ஜிலேபின்னு பேர் வச்சிட்டேன். ஜிலேபி தான் இது. எல்லா ஸ்வீட்டுமே வந்து நான் இந்த தீபாவளிக்கு பண்ணினது இல்லைங்க, போன தீபாவளிக்கு பண்ணினது. போன தீபாவளிக்கே நான் வந்து வீடியோ போடணும்னு எடுத்தேன். ஆனால் வந்து எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து என்னால் வீடியோ போட முடியல. அதனால் இந்த தீபாவளிக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கங்கிறதுக்காக நான் வந்து வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த தீபாவளிக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா,
அதிரசம், குலோப் ஜாமுன், ரவா லட்டு இது 3 வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது 3மே வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் அப்புறம் நீங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஜாலியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.